4/7/2026 சனிக்கிழமை, ஆனி மாதத்தின் 20ஆம் நாள் பஞ்சமி. இந்த பஞ்சமி நாளில் இரவு தூங்கும் முன் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. அன்னை வாராகி வழிபாட்டிற்குரிய இந்த பஞ்சமி திதியில உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய வாராகி அம்மன் ஆலயம் சென்று உங்களால் முடிந்த அளவிற்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க. குறிப்பாக செவ்வரளி மலர், அதாவது நல்ல சிகப்பு கலர்ல இருக்கக்கூடிய செவ்வரளி மலர் அல்லது தாமரை மலரை நீங்க கோயிலுக்கு வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மாதிரி சிகப்பு வஸ்திரத்தை வாங்கி யாருக்காவது தானம் கொடுத்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப நல்லதுங்க. வெளியில் சொல்ல முடியாத வேதனைகள், ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கணவன் மனைவி பிரச்சனை இருந்ததுன்னா அந்த மனைவி தன்னுடைய பிரச்சனையை தன்னுடைய கூட பிறந்தவங்ககிட்டயோ அல்லது அம்மா அப்பாட்டையோ சொல்ல முடியாத ஒரு சூழலாக இருக்கும். ஒரு மனிதர் வேலைக்கு போகிற இடத்துல ரொம்ப தொந்தரவு இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை கூட வீட்டில் மனைவியிடம் சொல்ல முடியாத ஒரு சூழலாக இருக்கும். இதை மாதிரி வெளியில் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே பிரச்சனைகளை வச்சு குழம்பிக்கிட்டு இருக்கவங்களும், ஐயோ நாளைக்கு காலையில் கடங்காரம் வந்துட்டா என்ன பதில் சொல்லன்னு தெரியலையே அப்படின்னு கடனால் வேதனைப்பட்டு இருக்கவங்களும் இந்த பஞ்சமி நாளில் கலியுக தெய்வமான வாராகி தேவியை நினச்சி இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நம்ம சேனலில் தினம்தோறும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை செய்துட்ருக்கிறோம். அதில் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினாலும், அடுத்தது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம சேனல் சார்பாக நான் தொடர்ந்து நிறைய சேனல்களை தொடங்கினேன். அதில் தொடர்ந்து பதிவிட முடியாமல் போனதுக்கான காரணம் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக தெரியும். யூடியூப் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரூல்ஸ் நிறைய இருக்குது. அந்த ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம வீடியோ போடணும், நம்ம முகத்தை காட்டி வீடியோ போடணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய படங்கள்லாம் நம்ம கேமரா வச்சு எடுத்துருக்கணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை சரிவர சில நேரங்களில் என்னால் செய்ய முடியாது போன காரணத்தால் அந்த சேனலை தொடர முடியறதில்ல. இப்போ நம்ம சேனல் சார்பாக மகா பெரியவா ஆசிர்வாதம் அப்படிங்கிற சேனலை நான் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த சேனலில் நாம் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள், பரிகாரங்களை பற்றிலாம் நான் உங்களுக்கு வீடியோ பதிவாகவே பதிவு செய்கிறேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனல் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்திற்காக நான் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் அதை ஆரம்பிச்சிருக்கிறேன். உங்களது மேலான உதவியை அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக எனக்கு கொடுங்க. சரி, இந்த பஞ்சமி நாளில் இரவு நீங்கள் செய்ய வேண்டிய இந்த பரிகாரத்துக்கு தேவையான முதல் பொருள் என்ன? உங்கள் வீட்டில் தூபக்கால் இருக்கும் இல்லையா, சாம்பிராணி கரண்டி இருக்கும் இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு சின்ன கருப்பு நிற வஸ்திரத்தை விரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டு ஒரு காகிதத்தை எடுத்து உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் எழுதி அந்த காகிதத்தை அதில் வச்சுருங்க. வச்சுட்டு சிறிதளவு வெண்கடுகு, சிறிதளவு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கடுகு, சிறிதளவு மிளகு, சிறிதளவு எள், சிறிதளவு கல்லுப்பு, இந்த பொருள் எல்லாம் போட்டுட்டு டைட்டாக கட்டிட்டு அதில் இலுப்ப எண்ணெய் அல்லது வேப்ப எண்ணெய், இந்த ரெண்டில் எது கிடைச்சாலும் அதை சிறிதளவு ஊற்றிட்டு அதன் மேலே ஒரு கற்பூரத்தை வச்சு பொருத்தி வீட்டில் கேட்டுக்கிட்ட கொண்டு போய் வச்சிடணுங்க. இந்த இலுப்ப எண்ணெய், வேப்ப எண்ணெய் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எப்பேற்பட்ட தீய சக்தியும் அந்த இடத்துல இருக்க விடாமல் விரட்டி அடிக்கக்கூடிய சக்தியும் கொண்ட ஒரு எண்ணெய். இதை நம்ம இந்த பொருட்களோடு சேர்த்து எரிக்கும் போது உங்கள் மனசில் உள்ள வேதனைகள் எல்லாம் நீங்கி உங்கள் மனசு இலகுவாகும், உங்கள் பண தேவைகள் பூர்த்தியாகும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்க ஆரம்பிக்குங்க. சரிங்க, இப்போ நீங்கள் சொன்ன பொருள் இந்த பொருள் இல்லை, ஏதாவது ஒன்று இல்லை அப்படின்னா அதை நினச்சி கவலைப்படாதீங்க. இருக்கிற பொருளை வச்சு, காகிதத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை எழுதுங்க. இருக்கிற பொருளை அதில் வச்சு அந்த கருப்பு நிற வஸ்திரத்தில் வச்சு ஒரு மூட்டையாக கட்டி இழுப்பெண்ணில் வேப்பெண்ணெய் ஊற்றி நீங்கள் அதில் 2 கற்பூரத்தை போட்டு எரிச்சிங்கன்னா உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக தீருங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.